உங்களுக்கு? ஓகே, வெயிட் பண்ணுறீங்களா? அம்மா உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸ்வீட் போண்டா பிடிக்குமா? இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செய்த இனிப்பு போண்டா தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 மஞ்சள் வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இந்த மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து வச்சுக்க இந்த வெல்லத்தை வந்து சேர்த்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹீட் பண்ணியும் கரைக்கலாம், இல்லைனா வந்து கோல்டு வாட்டரில் கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணிங்கன்னா சப்போஸ் சூடாக சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த மாவு கரைக்கும் போது நம்ம அந்த வெல்லத்தை வந்து சூடாக சேர்த்திங்கன்னா போண்டா வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஆற வச்சு சேர்க்குறது பெஸ்ட்டு. இதில் வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது சால்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம்னா சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கிங் சோடா, சால்ட்டு சேர்த்துருக்கோங்க இல்லையா? ஸோ அதுவும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல. ஸோ நான் வெல்லத்தை கரைக்கிறதுக்காக போட்டு 1.5 டம்ளர் அளவு தண்ணி தான் நான் சேர்த்தேன். ஸோ அந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணி இப்போ தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி கூட குறைய ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு போண்டா அதை எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவு வந்து போட்டுடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. செய்து கொடுத்தா தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு செய்து கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் என்னோடய பொண்ணு வெளியே ரிலாக்ஸாக போய் சாப்பிட்டு போயிட்டோங்க. ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.